படம் நல்லா இல்ல ப்ரோ. நல்லா இல்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு பிடிக்கல. இது எழிலவர்களுடைய மூவி கிடையாது. ஆனா எனக்கு பிடிக்கல. நல்லா இல்ல படம். வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் பண்ணி அவ்வளவுதான். ஆமா, வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் பண்ணி அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்லா இல்ல. நெகட்டிவா படமே ஒண்ணுமே புரியலங்க. என்ன நினைச்சிட்டு ஒரு படம் எடுத்தாருன்னு தெரியல. ஏதாவது சொன்ன வேண்டா வெறுப்பா படம் எடுத்து தேசிக ராஜான்னு பேர் வச்ச மாதிரி இருக்கு. புகழ் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. மத்தபடி சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுவுமே புரியலங்க. தூக்கம் தான். படம் ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஆக்சுவலா வந்து விமல் அவர்கள் நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. லைக் புகழ் அவர்களும் நல்லா ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா காமெடிஸ் ஒன்றும் பெருசா இல்ல அந்த அளவுக்கு. அதாங்க ப்ரோ. காமெடினா ரவிமரியா அவர்கள் தான். எப்பவுமே அவங்க காமெடியில நல்லா பண்ணிடுறாங்க. ரவிமரியா அவர்கள் இந்த எழில் அவர்களுடைய எல்லா படங்கள்லயுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ரவிமரியா சார் அண்ட் விமல் ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. பாசிட்டிவ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு இந்த மூவி. அதாங்க ப்ரோ. படத்துல நிறைய கான்செப்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அதுல மக்களுக்கு வந்து உதவி பண்ற மாதிரி ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். கதை நேச்சுரல் பத்தி லைட்டா கான்செப்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காட்டு வாசிலாம் கடைசி சீன் வாங்கினாங்க. அது கொஞ்சம் ஓகே தான். அது நல்லாதான் இருந்தது. ஆமா, புகழ் வந்து லேடிஸ் கிட்ட போட்டிருந்தாரு. நல்லாதான் இருந்தது. அவ்வளவுதான். காமெடி எல்லாம் நல்லாதாங்க இருந்தது. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க பாக்கலாம். சிரிப்பு நல்லாதான் வருது. அவ்வளவுதான். ஃபேமிலி நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா குடும்பத்தோட பாக்கலாம். படம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. காமெடி நல்லா இருக்கு. புகழோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லாதான் ஃபன்னா இருந்தது. எல்லாம் ஃபேமிலியோட வந்து வாட்ச் பண்ணலாம். மியூசிக் சாங் நல்லா இருந்தது. அதுல 3 சாங்ஸ் இருந்து அதுல 2 சூப்பரா இருந்துச்சு. லிரிக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் மஸ்ட் வாட்ச். ஆமா, அவரு வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. எல்லாரும் குக் வித் கோமாளிக்கு அப்புறம் அவருக்கு மேல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. புகழ் ஃபேன்ஸ் வந்து வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கு. மெயின் ரோல் பண்ணிருக்காரு புகழ். நல்லா இருக்கு. புரியல. விமல் அவரும் நல்லாதான் பண்ணிருக்காரு. சூப்பர் மஸ்ட் வாட்ச். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடியா போகுது. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படம்லாம் நல்லபடியா போகுது. இந்த படம் நல்ல வெற்றி படம். நல்லா இருக்கு. காமெடி மெயின் காமெடி. மியூசிக்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா இருக்கு. நல்ல பாட்டு நல்லா ஹிட் ஆகுது. நல்லா விமல் ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சூப்பரா போயிருக்குது. படம் நல்லா வரவேற்பு இருக்கு. காமெடி தான் ரொம்ப இருக்கு. நல்லா இருக்கு. தேசிங்க ராஜா படம் 2 சூப்பரா இருக்கு. காமெடியா இருக்கு. பார்க்கலாம். ரொம்ப ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் காமெடி தான். ஃபுல் ஃபன்னா தான் போச்சு. அதுல ரொம்ப ஜாலியா இருக்கு. புகழ் கேரக்டர் லேடி கேட்டப் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கலாம். நல்லா மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப மோசமாலாம் எதுவுமே கிடையாது. எதுவும் ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பாக்குற மாதிரி நல்லா இருந்தது. சிரிச்சு வயிறு கண்ணம் தான் வலி எடுத்தது. நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம். நல்லா இருந்தது. அதுதான் நான் தான் சொன்னேன். விமல் புகழ் இவங்க 2 பேரும் போட்டி போட்டு காமெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம்.